டாக்டர் உமா ஐஏஎஸ் இவங்களை பார்த்தா உங்கள் நினைவுக்கு வர்றது யாருன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நினைவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தாங்க வர்றாரு. ஏழை எளிய மக்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கிறது, அவங்க மனக்குழப்பத்தில் இருந்தாங்கன்னா எப்படி பேசுனா அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்கன்ற வகையில் அவங்கள்ட்ட தெளிவாக பேசுகிறாங்க. தான் அலுவலகத்தில் இருந்த நேரத்தை விட அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னதாகவே தான் அந்த இடத்துல போய் அந்த பிரச்சனை வராமையே தடுத்துருவாங்க. இதுதான் உமா மேடமோட ஸ்பெஷலே. அதனால தான் அந்த ஊர் மக்கள் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறத ஏற்றுக்க முடியாமல் கண்ணீரோடு அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. மனுஷங்க தான் போனால் அவ்வளோ பேருக்கும் இப்போலாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசாக ராஜாவாக இருந்தாலும் அதுதான், கூலியாக இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம். இன்னும் மேலே எத்தனை பேருக்கு இடம் இல்லைனாலும் மனு கொடுங்க, கட்டாயம் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். 24,000 பட்டா கொடுத்துருக்கோம் இந்த 3 வருஷத்தில் நம்ம அரசாங்கம் வந்த பிறகு. இன்னும் நாங்கள் கொடுக்குறோம். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய தான் அரசாங்கமும் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கு. உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 நாள் அவர் அந்த ஃபைலை எடுத்து தேடி அவர் ரெக்கார்ட் ரூம்ல எடுத்து பார்க்கணும். சரிங்களா? பூமி பூஜை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அது ரோடாக தான் இருக்கணும். நீங்கள் அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? அவன் பின்னாடி உள்ளவன் எல்லாம் பட்டா வச்சிருக்கான், அவனும் போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்வளோ இருக்குல்ல, அது பின்னாடி நம்ம இன்னும் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சடனாக போய் நம்ம இப்படி இவங்க எப்படி போவாங்க? நீங்க ப்ராக்டிக்கலா பேசுங்க. அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோட அடைச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, காலகாலமா இருக்காங்க. 2000த்துல நம்ம தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க 10 மீட்டர் அளப்பீங்களா, எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ பூமி பூஜை போட்டுக்கோங்க. எப்படி நீங்க கட்டணமா கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வரும். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு எல்லா பஸ்ஸும் உள்ள வரணும், ஷெல்டர்ல போட்டுட்டு தான் போகணும். இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இது திருப்பி பழைய குடி கலவு. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடக்கும்.